குக் பண்ண தோணாதப்ப இந்த மாதிரி சிம்பிளா 1 பார்ட் ரசம் ரைஸ் பண்ணுங்க. இது பண்றதுக்கு 1 கப் அளவுக்கு அரிசி, 2 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு ரெண்டையும் வாஷ் பண்ணி 30 மினிட்ஸ் ஊற வச்சுக்கலாம். இன்னொரு இடிக்கல்ல நம்ம வந்து 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 5 பல் பூண்டு தோலோட சேர்த்துக்கோங்க, ஒரு பச்சை மிளகா எல்லாம் சேர்த்து நல்லா இந்த மாதிரி இடிச்சு எடுத்துக்கலாம். இன்னொரு சின்ன பவுல்ல கொஞ்சமா புளி சேர்த்து இந்த மாதிரி வந்து புளியை கரைச்சி எடுத்து தனியா வச்சுக்கணும். அடுப்புல ஒரு குக்கர் வச்சு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், கூடவே கடுகு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, இடிச்ச மசாலா, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் எல்லாம் சேர்த்து அந்த எண்ணெயில வதக்குனதுக்கு அப்புறமா 2 தக்காளி நறுக்கி சேர்த்துட்டு லைட்டா கலந்து விட்டுட்டு இப்ப நம்ம கரைச்சி வச்சிருக்கக்கூடிய புளியோட தண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா கூடவே 4 கப் அளவுக்கு தண்ணி, அதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சிருக்கக்கூடிய அரிசி சேர்த்துக்கோங்க, உப்பு எல்லாம் சேர்த்து கலந்துட்டு மூடி போட்டு கரெக்டா 4ல இருந்து 5 விசில் வச்சு எடுங்க. உங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு நல்லா குக் ஆயிடும். ப்ரெஷர் எல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஓபன் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரொம்ப குழைவா வேணும் அப்படின்னா நீங்க தண்ணி வந்து 5 கப் வச்சு நீங்க குக் பண்ணிக்கலாம். அவ்வளவுதாங்க, ரொம்ப சிம்பிளா ஒரு ரசம் ரைஸ். நமக்கு பிடிச்ச மாதிரி அப்பளம் இல்லைன்னா ஊறுகாய் வச்சு சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.